Hi, welcome. This video is sponsored by BuyMode mobile app for best purchase. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறணும், அப்போ தான் அதிரசம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு பச்சரிசி கிடச்சிதுன்னா நீங்கள் மாவு பச்சரிசி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி ரொம்ப நேரம் காஞ்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் அரிசி ஒட்டணும், ஆனால் அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த அரிசியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதிகமான அரிசியில் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சிக்கணும். ஒட்டு மொத்தமாக சேர்த்து அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த அரிசி கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 ஏலக்காவை நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னியில் இது போல் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. மாவு ஜலிக்கிற சன்னி வச்சுருப்போம்ல, அதில் ஜலிச்சிக்கோங்க. மாவு ஈர மாவுன்றதுனால ஜலிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு இது போல் ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சாச்சு. ஜலிச்சக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் அடுத்த பேட்ச் அரிசியை அரைச்சிட்டு ஜலிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் அரிசி அரைச்சி ஜலிக்கும் போதும் இது போல் அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஈர மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜலிக்கும் போது கப்பி கிடைக்குதுல்ல, அதையுமே நீங்கள் அரிசியோடு சேர்த்து அரைச்சிடணும் மறுபடிக்கும். ஓகே, இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா அரிசியையும் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா அரிசியும் அரைச்சிட்டேன். நான் 1 கிலோ அரிசியில் பண்ணதுனால இந்த அளவுக்கு மாவு இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 1 கப் அரிசியில் பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 கிலோ அளவு அரிசிக்கு 3/4 கிலோ அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்து நுணுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கப் அளவில் சொல்லணும்னா நீங்கள் 1 கப் அளவு அரிசி எடுத்து பண்ணும்போது 3/4 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1/4 கப் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மண் தூசி இல்லைன்னா நீங்கள் அப்படியே பாகு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இந்த மாதிரி கரைஞ்சக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. நான் எடுத்துருக்க வெல்லத்தில் மண் இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணலாம். பாகு காய்ச்சினதுக்கப்புறமா வடிகட்டினோன்னா வடிகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாகு திக்காயிரும். அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சன்னியில் எவ்வளோ மண் சேர்ந்துருக்கு. இதுக்காக தான் நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சக்கப்புறமா 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாகு பதம் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் நல்லா அகலமான ஹைட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பாகு பொங்கி வரும்போது நம்மளால் ஈஸியாக வேக வைக்க முடியும். சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பொங்கி வரும்போது வலிய ஆரம்பிச்சிடும் வெளியில். அதனால் எடுக்கும்போதே பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பாகு எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த பாகை விட்டு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ தண்ணிக்கு அடியில் அந்த பாகு கரையிற மாதிரி இருக்குல்ல. இப்போ பாகு இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது ஒன்று திரண்டு வரலை. தண்ணி கடியில் நல்லா கரையுது. ஸோ பாகு ரெடி ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாகு செக் பண்ணலாம். இப்போ மறுபடிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே நல்லா செட்டில் ஆகிருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பாகு செக் பண்ணி பாருங்கள். கையில் எடுக்கிறதுக்கு வருது, ஆனால் உருட்டுறதுக்கு வரலை. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ மறுபடிக்கும் நம்ம பாகு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த பாகு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. உருட்டுறதுக்கு வரணும், ஷேப் எடுக்கணும். அதுதான் பெர்ஃபெக்டான பாகு கன்சிஸ்டன்சி.
இப்போ மறுபடிக்கும் நல்லா கொதிச்சக்கப்புறமா நான் பாகு பதம் எடுத்திருக்கேன். இந்த பாகை பாருங்கள், சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கையில் உருட்டும் போது உருட்டுறக்கு வரணும், நீங்கள் அமுத்தும் போது நல்ல ஷேப் எடுக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அமுத்தி வச்சுருக்கோம், அதனால் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்டிங்கில் பாகை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க பாகை சேர்த்து முழுமையாக கலந்துருங்க. பாகு நல்லா சூடாக இருக்கணும், அப்போவே சேர்த்து நம்ம கலக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப வேகமாக செய்யணும். எவ்வளோ வேகமாக செய்ய முடியுதோ அந்தளவுக்கு வேகமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா பாகு நல்லா ஆறிடுச்சுன்னா கெட்டியாயிரும், அப்போ நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது மாவோடு சேர்த்து. இப்போ மீதம் இருக்க பாகையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், செய்ய செய்ய பழகிறோம். புதுசாக செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு பழகிருச்சுன்றதுனால நான் தனியாகவே பண்ணிடுவேன். வேகமாக நம்ம கலரணும், கொஞ்சம் கூட கட்டிப்பற்றக்கூடாது. எவ்வளோ வேகமாக கலர முடியுதோ அவ்வளோ வேகமாக கலரிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஒருத்தர் பாகை ஊற்றட்டும், இன்னொருத்தர் கலந்துக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்டார்டிங்கில் செஞ்சு பழகும்போது 1 கப் அரிசியில் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா 1 கிலோ அரிசியில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு நாள் இதை ஊற விடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ அதிரச மாவு தயாராகிருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா மேல் மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கணும், அதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாவு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் மூடி போட்டு மூடக்கூடாது. சூடாக இருக்கும்போதே மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா தட்டு வந்து வேர்த்துரும். ஸோ அந்த தண்ணி மாவில் பட்டுருச்சுன்னா மாவு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஆயிருக்கு. இப்போ மாவு நல்லா ஊறிட்டு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கிற உருண்டை வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை இது போல் உருண்டையாக உருட்டிட்டு வச்சுக்கோங்க. இதே போல் மீதிற்கு எல்லா மாவுலையும் உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை பால் கவர், எண்ணெய் கவர், இதில் கூட செய்யலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. அதாவது அதிரசம் ஷேப்க்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டும் செய்யலாம், ஓட்டை போடாமல் அப்படியேவும் செய்யலாம். நான் இன்றைக்கி நடுவில் ஓட்டை போட்டு செய்ய போகிறேன். அதே மாதிரி அதிரசம் தட்டும்போது ரொம்ப மெல்லிசாக தட்டிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடக்கூடாது. இப்போ நான் காமிச்சிருக்க அளவு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதிரசத்தை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே எண்ணெயை இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதிரசத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணால் போதும். அடுத்தடுத்து நீங்கள் அதிரசம் செய்யும்போது இது போல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது தானாகவே மேலே எழும்பி வந்துடும். இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டுட்டு அடுத்தடுத்த அதிரசத்தை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ள மாவு வேகாமல் வெளியில் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, எண்ணெயோட சலசலப்பு தன்மையும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம அதிரசத்தை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் அதிரசம் செஞ்சு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அதிரசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி